நல்லா இருந்துச்சு, சூப்பரா நல்லா இருந்தது. ப்ரோ செம்ம ஃப்ரெஷ்ஷா இருந்தது ப்ரோ. ஹாலிவுட் ரேஞ்ச் இருந்தது. அதான் சொல்றேன்ல, ஒரு ஃபன்னா ஹாப்பியா பார்க்கணும் தான் செம்மையா இருக்கும். கிட்ஸ்க்கு ஸ்பெஷலி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கியூட்டா இருந்தது. இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்ததே இந்த மூவில. அது 100% ஃபுல்ஃபில் பண்ணிருக்காரு சிவகார்த்திகேயன். கியூட்டா இருந்தது, ரொம்ப கியூட்டா இருந்தாரு. சில பேருக்கு கிரிஞ்சா இருந்தது, எனக்கு கியூட்டா தான் இருந்தது. சிவா ஆக்டிங் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. அவரு அந்த ஏலியன் வந்து வாய்ஸ் வந்து சித்தார்த் அவர் கொடுத்திருக்காரு. அந்த வாய்ஸ் அந்த ஏலியன் போர்ஷன் கூட ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆமா, அவருக்கு சித்தார்த்தோட வாய்ஸ் ஓவரே அவ்வளோ நல்லா இருந்தது பார்க்க. அந்த லயன் கிங்ல சிம்பா பார்க்கும்போது நமக்கு சித்தார்த்தே பாக்குற மாதிரி இருக்கும்ல, இந்த ஏலியன் பார்க்கும்போதெல்லாம் அப்படிதான் இருந்தது. நல்லா இருந்தாரு பாக்குறதுக்கு. சித்தார்த் வந்து அந்த ஏலியன் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா நிஜமாவே நல்லா இருந்துச்சு. இந்த இதுக்கான வாய்ஸ் இன்னும் ஸ்ட்ராங்கா வாய்ஸ் கொடுத்திருந்தா நம்மளால நம்புற மாதிரி இருந்திருக்காது. ரொம்பவே நல்லா இருந்துச்சு அவர் சித்தார்த். இது ஒன்றும் பெரிய கதைலாம் இல்லைங்க, நார்மலா எல்லாருமே கேட்கிற கதை தான். அதை எடுத்துட்டு போன விதம் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. கிட்ஸ்க்கு கொண்டாட்டமா இருக்கும். கிட்ஸ் கண்டிப்பா கூட்டிட்டு போங்க, இந்த படத்தை வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ஏலியன் வரதுலாம் ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும். அவங்க இது வரைக்கும் மேபி அவங்க எல்லாம் மார்வல் படங்கள் பார்த்தது இல்லைன்னு நினைக்கிறேன். இது வந்து மார்வல் படங்கள்ல ஒரு கதை தான். பூமியை அழிய போது அதை காப்பாத்துறதுக்கு வர ஒரு ஏலியன், அதை ஹெல்ப் பண்ற ஒரு மனிதன். இதுதான் எல்லா மார்வல் படங்களோட ஒரு கான்செப்டா இருக்கும் ஹாலிவுட் படத்துல. அதுதான் இந்த படமும். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் இருக்கு பாருங்களேன். இன்டர்நேஷனல் சீரியஸா சொல்றேன், அவார்டு பெரிய பெரிய அவார்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு இருக்கு. எடிட்டிங் மட்டும் இல்ல, விஎஃப்எக்ஸ் அந்த டெக்னிக்கல் டீம்னு சொல்லிட்டேன், அவ்வளவு நல்லா இருந்துச்சு. அதான் அந்த ரோபோ ஏலியன்லாம் சேர்ந்து செகண்ட் ஹாஃப்ல ஒரு போர்ஷன் ஃபைட் வரும், அவ்வளவு நல்லா இருந்துச்சு, கன்வின்சிங்கா இருந்துச்சு. அந்த ஏலியன் கூட யோகி பாபு பண்ற காமெடிஸ்லாம் நல்லா இருக்கு. ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்றாங்க. நம்ம ஆளுங்கெல்லாம் எங்க சோஷியல் மெசேஜ் கேக்குறீங்க? உங்களுக்கு வேண்டிய மூவி தான் இது. ஏன்னா ஒரு 5 நாள் லீவ் இருக்கும், கிட்ஸோட ஃபேமிலி பேரண்ட்ஸ் எல்லாருமே ரிலேஷன்ஸ் எல்லாமே டிராவல் பண்ணுன்றவங்களுக்கு இந்த படம் வந்து உண்மையிலேயே worth watching. இட்ஸ் a very good movie. ஓகே, ஓரளவுக்கு மேனேஜ் ஆகலங்க, அவ்வளவு மோசம் இல்ல, நல்லா தான் இருக்கு. படத்தோட ஃப்ளோல அப்படியே பார்க்கலாம், நல்லா இருக்கு. 9 கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். எங்கேயுமே போர் அடிக்காது. தேவையில்லாத சீன்ஸ் எதுவுமே இல்லை, எல்லாமே கியூட்டா இருக்கு ஸ்கிரீன்ல. அதனால மனிதர்களாகிய நாம வந்து இயற்கையை ரொம்ப அழிக்கிறோம் இல்லையா? சோ அதை வந்து ஒரு வேற்று கிரகத்திலிருந்து வர ஒரு ஏலியன் மனிதர்களுக்கு புரிய வச்சுட்டு போகுது. சோ இதான் அந்த படத்தினுடைய கதை. மற்றபடி எல்லாரும் அயலான் கதை. ஹீரோ வந்து அந்த ஏலியன் தான் இதெல்லாம். ஆக்சுவலி சிவகார்த்திகேயன் சப்போர்ட் தான் பண்ணிட்டு இருந்தாரு ஹீரோக்கு. லாஸ்ட் சித்தா அப்படின்னு அவரோட ரெஃபரன்ஸ் அவருக்கே கொடுத்திருப்பாங்க. ஏய் சித்தா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நல்லாவே இருந்துச்சு, கண்டிப்பா சொல்லி ஆகணும். அந்த இது சித்தார்த் வாய்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மாவீரன்ல விஜய் சேதுபதி வாய்ஸ் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இதுல சித்தார்த்தோட வாய்ஸ் செம்மையா ஒர்க் அவுட் ஆகுது. லைன் கிங்குக்கு அப்புறம் அவரோட வாய்ஸ்ல பாக்குறது நல்லா இருந்துச்சு. சாங்ஸ் இருக்கு, ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக் பண்ணிருக்காங்க. சாங்ஸ் நல்லா தான் இருக்கு, மெலடி சாங்ஸ்லாம் தான் வருது. பிஜிஎம் நல்லா இருக்கு, அந்த ஹாலிவுட் ஒரு எஃபெக்ட் வந்து கொடுக்குது. அண்ட் படத்தினுடைய லாஸ்ட் ஒரு 10 to 15 minutes நல்லா இருக்குன்னு சொல்லலாம். கிளைமேக்ஸ் சீன் 1 ல இருந்து 10 வரைக்கும் ரேட்டிங் கொடுத்தா 10 ரேட்டிங் நான் ஃபுல் ரேட்டிங் கொடுப்பேன். ஏன்னா எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பர்சனலா பிடிச்சிருக்குல்ல. 10க்கு 10. ஓகே, 10க்கு வந்து 8. ஆவரேஜ் தான். above average.